டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். வாதத்துக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என்று நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணை. 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக கூறி திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அந்த விக்ரம் ரவீந்திரனோட வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு எதிராக சீல் வைத்தனர். இந்த நிலையில தான் அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை எதிர்த்து தான் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதுல அமலாக்கத்துறை நடவடிக்கை தடை விதிக்க வேண்டும், சீலை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த வழக்கு தான் நேற்று நீதிபதிகள் MS ரமேஷ், வி லட்சுமணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் ரமேஷ் எதன் அடிப்படையில் இருவரும் விசாரணை நடத்த என்ற காரணங்களுக்கான சீலிட்டப்பட்ட கவலையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் இதில் உள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை என கூறிய ஆவணங்களை இன்று தாக்கல் செய்த உரிய தொடர்பு குறித்து உரிய ஆவணங்களை ஆதாரங்களை இன்று தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டிருந்தனர். இதனை அடுத்து வீட்டை சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி சீல் வைக்கப்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்தனர். வீடு சீல் வைக்கப்படவில்லை என்றும் தங்களை தொடர்பு கொள்ளாமல் கதவை திறக்கக்கூடாது என்று நோட்டீஸ் மட்டும் அனுப்பப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் முறைகேடு கூறப்படும் காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளி சென்று கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் வி லட்சுமணன் ஆகியோருடைய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்புல அந்த ஆதாரங்கள் என்று சொல்லி 2 கவர்கள்ல அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அப்போது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு அமலாக்கத்துறை சார்பாக ஆஜராகி சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக சந்தேகம் என்றால் யாரிடம் எந்த ஒரு இடத்திலும் சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீங்கள் சமர்ப்பித்த, அதாவது அமலாக்கத்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணத்திற்கும் உங்கள் வாதத்திற்கும் பொருந்தவில்லை என்று தெரிவித்தனர். 41 FIRகளில் இவர்கள் பெயர் இருந்ததா எனவும் நீதிபதி கேட்டபோது அது தேவையில்லை என அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என்று நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினர். அதற்கு நேரடியாக அவர்களால் பதிலில்லை. அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதில் சீல் வைத்ததை அதான் என்ற பதிலை தெரிவித்தனர். தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த சீல் வைப்பதற்கான ஆதாரங்களை என்ன அதிகாரம் உள்ளது என்பதையும் வழக்கிலே அவர்கள் கேட்டுள்ளார்கள். அதாவது மனுதாரர்கள் கேட்பதாகவும் குறிப்பிட்டு அமலாக்கத்துறைக்கு சுட்டிக்காட்டினார்கள். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்புல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக உரிய இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.